Let me continue the last video. Next one, pyramid of biomass. ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? First one is the ecological pyramidsல pyramid of number படித்தோம். நம்பரை பேஸ் பண்ணி number of organisms, number of trophic level அதை பேஸ் பண்ணி pyramids படித்தோம். இப்போ pyramid of biomass. biomass அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? It is a organic material present at each successive trophic level இல்லையா? அதாவது amount of organic material ஒரு ட்ரோபிக் லெவல்லையும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதுதான் வந்து என்னது பயோமாஸ். ஸோ அப்போ பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்படின்னாக்குள்ள எ கிராஃபிக்கல் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் ப்ரெசென்ட் அட் ஈச் சக்ஸசிவ் ட்ரோபிக் லெவல் இன் அன் ஈகோசிஸ்டம் இஸ் கால் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். ஸோ இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது, ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது, அண்டு பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம்லையும் forest ecosystem both the ecosystem will be in the upright directions. That is grassland and forest ecosystem there is a gradual decrease in biomass of organism at successive trophic levels. அதாவது ப்ரொடியூசர்ஸில் இருக்கக்கூடிய பயோமாஸ் ஆர்கானிக் மேட்டரை விட ப்ரைமரி கன்சியூமர்ஸில் கம்மியாக இருக்குது, அதை விட செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்சரி கன்சியூமர். ஸோ கிராஜுவலாக வந்து என்ன இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்குது இல்லையா? ஸோ த கிராஜுவல் டிக்ரீஸ் இன் பயோமாஸ் ஆஃப் ஆர்கானிசம் அட் சக்ஸசிவ் ட்ரோபிக் லெவல்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு தி டாப் கார்னிவோர்ஸ். தேர்ஃபோர் தீஸ் டூ ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் ஷோ பிரமிட்ஸ் அஸ் அப்ரைட் பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ். அப்ரைட் அப்படின்னாவே என்ன, அடியில் இருக்கிறத விட மேலே வந்து அதாவது ப்ரொடியூசர்ஸை விட கன்சியூமர்ஸ் ப்ரைமரி செகண்டரி வந்து அந்த லெவல் ஆஃப் the quantity will be less அல்லது நம்பர் லெஸ் அப்படின்னாக்குள்ளார that will be automatically upright பிரமிடாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாண்ட் ecosystem பார்த்தீங்க அப்படின்னா see here the biomass of pond ecosystem will be in the inverted ecosystem. inverted பிரமிடாக இருக்குது. ஏன் அப்படி inverted பிரமிடாக இருக்குது அப்படின்னாக்குள்ளார bottom of the pyramid is occupied by the producers which comprise very small organisms possessing the least biomass, and so the value gradually increases towards the tip of the pyramid. Therefore the pyramid of biomass is always inverted in shape. இங்கே வந்து என்னது, ப்ரொடியூசர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடியூசர்ஸோட பயோமாஸ் வந்து it will be less amount than the primary consumer, and primary consumer biomass is lesser than the more than the secondary consumer. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா பயோமாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. அதாவது ப்ரொடியூசர்ஸில் வந்து ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியலும் தென் அதை ப்ரைமரி கன்சூமர் அதோட கொஞ்சம் ஜாஸ்தி, இது செகண்டரி கன்சூமர் அதிகமாக இருக்கிறதுனால பிரமிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இன்வெர்ட்டட் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் பேஸ்ட் ஆன் த பயோமாஸ் ஆஃப் அண்ட் tropical levels from the producers to the carnivores. The pyramid will be inverted or upright. upright எதில் இருக்கும், grassland and forest ecosystem will be in the upright position, as well as the pond ecosystem is in the inverted shape of based on the pyramid of biomass. Okay, next வந்து pyramids of energy. அதாவது ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது இருக்குது. A graphical representation of energy flow at each successive trophic level in an ecosystem is called pyramid of energy. அதாவது எனர்ஜி ஃப்ளோ ஒரு ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், ஃபுட் செயின், ஃபுட் வெப் எல்லாமே வந்து எனர்ஜி வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ட்ராபிக் லெவல் டு அனதர் ட்ராபிக் லெவல். அதே தான் சொல்கிறாங்க, ஒரு ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலுக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகும் இல்லையா, அதுதான் வந்து என்னது, அந்த ஒரு குறிப்பிட்ட அளவில் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும் ஒரு ட்ராஃபிக் லெவலில் இருக்குது. ஒரு ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவலில் அதுக்கு பேர் அதை வந்து ஒரு பிரமிட் ஷேப்பில் பண்ணும் பொழுது தட் இஸ் கால்டு பிரமிட் ஆஃப் எனர்ஜி. The bottom of the pyramid of energy is occupied by the producers. There is a gradual decrease in energy transfer at successive trophic levels from producers to the upper levels. Therefore the pyramid of energy is always upright. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா pyramid of energy வந்து என்ன இருக்குது, upright டைரக்ஷனில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொடியூசர்ஸோட எனர்ஜி வந்து 100 ஜூல்ஸ் இருக்குது. தென் அந்த 10% படித்தோம் இல்லையா, 10% இருக்கும்பொழுது the energy will be transferred to the next trophic level of primary consumer. ஸோ அங்கே வந்து என்ன இருக்குது, 90% energy will be consumed
are utilized by respiration or some other metabolic activities, then the remaining 10 joules energy will be retained in the primary consumers. Then the energy will be transferred to the secondary consumer. Only the 10%, 1 joule of energy will be retained. Then from the secondary to the tertiary consumer, 0.1%. So here 10% of energy will be retained and 90% of energy will be utilized by the organism for respiration or some other metabolic activity. So இதுதான் வந்து இந்த 10% லாலையும் படித்தோம். இதே தான் வந்து என்னது pyramid of energy. ஓகே, இந்த pyramid of energy வந்து என்ன இருக்கும், ஆல்வேஸ் அப்ரைட். மோஸ்ட் ப்ராபபிளி எனர்ஜி பிரமிட் அப்படின்னாவே எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அப்ரைட் டைரக்ஷனில் தான் இருக்குது. இதில் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா பாண்ட் சிஸ்டம் வந்து என்ன இருக்குது, அதாவது பிரமிட் ஆஃப் பயோமாஸில் வந்து பாண்ட் சிஸ்டம் இன்வெர்ட்டடாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, பிரமிட் ஆஃப் நம்பர்ஸில் வந்து பாண்ட் சிஸ்டம் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருந்தது. தென் பேரசைட்டிக் ஈகோசிஸ்டம் இன்வெர்ட்டடாக இருந்தது. இது எல்லாமே வந்து அப்ரைட் டைரக்ஷன். மோஸ்ட் ப்ராபபிளி நார்மலாக ஈகோசிஸ்டம் அப்படின்னாவே என்னது, அந்த பிரமிட் அப்படின்னாவே இட் வில் பி மோஸ்ட்லி அப்ரைட் டைரக்ஷனாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபுட் செயின் அப்படின்னாவே லீனியர் ஃபேஷன். லீனியர் அப்படின்னா என்னது, ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஓகேவா, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வந்து டீகம்போசிஷன். ஸோ டீகம்போசிஷன் அப்படின்றது என்னென்னா, decomposition is a process in which the destroyed dead plants and animals and their excreta are broken down in the simple organic matter by the decomposers. நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்ருக்கோம் இல்லையா, டீகம்போசர்ஸ் அப்படின்னா என்ன, பாக்டீரியா அண்ட் ஃபங்கை ஆர் கால்டு டீகம்போசர்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா டெட் அண்ட் டீகேட் ஆர்கானிசம்ஸ், அதாவது பிளான்ட்டோ அனிமலாக இறந்து போச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணும், பிரேக் டவுன் பண்ணும். சிம்பிள் ஆர்கானிக் மேட்டராக பிரேக் டவுன் பண்ணக்கூடியதான் வந்து டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இட் இஸ் அன் எசென்ஷியல் ப்ராசஸ் ஆஃப் ரீசைக்ளிங் அண்ட் பேலன்சிங் த நியூட்ரியன்ட் பூல் இன் அண்ட் ஈகோசிஸ்டம். இஃப் there is no decomposition, what will happen? இப்போ வந்து ரோட்டில் ஒரு நாயை அடித்து செத்து போயிருக்கு அப்படின்னா அங்கே டீகம்போஷனே நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும், ஒரு வருஷம் ஆனாலும் அங்கே அதே இடத்துல தான், அந்த மாதிரி அந்த பிளேஸில் அந்த டெட் மேட்டர் வில் பி ரீடைன் தேர் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி எல்லா இடமுமே இப்போ நம்மளே வந்து ஹியூமன் பீயிங்கே இறந்து போய் பரியல் பண்ணுறாங்க அப்படின்னா தட் வில் பி டீகம்போஸ்ட். அது டீகம்போஸ்ட் ஆகி திரும்பவும் என்ன ஆகும், ரீசைக்ளிங் ஆகும். தட் டீகம்போஸ்ட் வில் பி கன்வெர்டட் ஆஸ் என் manure and then the plants will be absorb that manure, then it will be recycling இல்லையா. அப்போ என்ன ஆகும், so if there is no decomposition the ecosystem will not be balanced. Okay, so for balancing the ecosystem the decomposition is an important process. So nature of decomposition அப்படின்னக்குள்ள அது என்னென்ன நேச்சர் டீகம்போசிஷன் இருக்கும், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன நேச்சராக இருக்குது, அதாவது கார்போஹைட்ரேட், சம் ஆஃப் காம்பவுண்ட் லைக் கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் ஆர் டீகம்போஸ் ரேப்பிட்லி தன் த செல்லுலோஸ், லிக்னின், கைட்டின், ஏர் அண்ட் போன் இல்லையா. நேச்சர் ஆஃப் டீகம்போசிஷன் அப்படின்னாக்குள்ள இப்போ ஒரு அனிமலே இறந்து போச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், செல்லுலேஸ், லிக்னின், கைட்டின், ஹேர், போனோட ஃபஸ்ட்டு என்ன காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிடும். அதே மாதிரி இது எப்படி டீகம்போஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் இஸ் a stepwise process of degradation mediated by enzymatic reactions. Detritus act as a raw material for decomposition. It occurs in the following steps. First வந்து என்ன ஸ்டெப் இருக்கும் அப்படின்னா fragmentation. ஸோ டீகம்போசிஷன் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷன். ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன், கெட்டபாலிசம், லீச்சிங் ஆர் எலிவேஷன், தென் ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன். ஸோ இங்கே வந்து இருக்குது பாருங்கள், ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது என்னது, டெட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, டெட் அனிமலோ அல்லது ஒரு பிளான்ட்டோ இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், த பிரேக் டவுன் ஆஃப் டெட்ரிட்டியஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் பை detritivores like bacteria, fungi and earthworm is known as fragmentation. அதாவது இறந்து போன தாவர உடலமோ அல்லது விலங்கினங்களோட உடலமோ வந்து டீகம்போஸாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கைனால என்னாகும், சிறு சிறு துண்டுகளாக உடைக்கப்படும் இல்லையா. இட் வில் பி ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக வந்து ஃப்ராக்மெண்ட்டாக மாற்றும். அதுக்கு தான் வந்து என்னது ஃப்ராக்மெண்டேஷன் பேர். தீஸ் detritivores secrete certain substance to enhance the fragmentation process and increase the surface area of detritus particles. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா
ஒரு மரத்தையே வந்து வெட்டி போட்டு ஒரு 10 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அதெல்லாம் அழுகி மக்கி போயிருக்கும் இல்லையா. அப்போ என்ன இருக்கும், அங்கே டீகம்போசர்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை ஆக்ட் ஆஸ் அ டீகம்போசர் அண்ட் மேக் த whole body into the breakdown into small fragments. அது வந்து some enzyme segregations மூலமாக நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கெட்டபாலிசம் அப்படின்னா என்ன, பிரேக் டவுன் ப்ராசஸ் இல்லையா. அனபாலிசம்னா பில்டப் ப்ராசஸ், கெட்டபாலிசம் அப்படின்னாக்குள்ளார பிரேக் டவுன் ப்ராசஸ் இல்லையா. the decomposers produce some extracellular enzymes in their surrounding to break down complex organic and inorganic compounds into simple ones. This is called கெட்டபாலிசம் அப்படின்னாக்குள்ளார டீகம்போசர்ஸ் அப்படின்னும் பொழுது பாக்டீரியாவோ அல்லது ஃபங்கஸோ என்ன பண்ணும், சம் எக்ஸ்ட்ரா என்சைம், செல்லுலார் என்சைம் வந்து செக்ரியேட் பண்ணி என்ன பண்ணும், அந்த பிரேக் டவுன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, கெட்டபாலிசம். அடுத்தது லீச்சிங் ஆர் எலிவேஷன் அப்படின்னாக்குள்ளார ஸோ உங்களுக்கு அந்த டயக்ராமேட்டிக் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராசஸ் ஆஃப் டீகம்போஷன் அண்ட் சைக்கிளிங் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போஷன் வந்து பிளான்ட் மெட்டீரியல் இருக்குது, இலைகள் எல்லாம் உதிருது, ஃப்ராக்மெண்டேஷன் ஆகுது. அடுத்தது வந்து என்ன ஆகுது, அது மேலே வந்து பூஞ்சைகள், அதாவது மக்கி போன உடல்கள் மீது வந்து என்ன ஆகும், parasitic ஆஃப் ஃபங்கை வில் பி க்ரோயிங் ஆன் த டெட் அண்ட் டீகேட் ஆர்கானிசம். அப்போ அதை வளருது அப்படின்னாவே என்ன ஆகும், இட் வில் பி யூட்டிலைசிங் தட் decayed organisms for their food material. So அங்கே catabolisms will be occurring. Then leaching and elevation அப்படின்றது the movement of decomposed water soluble organic and inorganic compounds from the surface to the lower layer of soil or carrying away of the same by water is called leaching or elevation. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து கெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்ச பிறகு மண்ணோட மக்கி போகும் அல்லது தண்ணி மூலமாக அடிச்சுட்டு போகும் இல்லையா. கேரிங் அவே ஆஃப் த சேம் பை வாட்டர் ஆர் இட் வில் பி லோயர் லேயர் ஆஃப் த சாயில், பரீடு லோயர் லேயர் ஆஃப் த சாயில். அதுதான் வந்து என்னது, லீச்சிங் ஆர் எலிவேஷன். அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் மக்கின பிறகு என்னாகும், மண்ணில் இருக்கும், மண்ணில் புதஞ்சு போகும். இல்லை அப்படின்னா வாட்டர் ஃப்ளோஸ் இருந்தது அப்படின்னா தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். அடுத்தது ஹியூமிஃபிகேஷன் அப்படின்னு, ஹியூமஸ் அப்படின்னாவே என்னது, இட் இஸ் ஏ ஃபெர்டிலைஸ்டு டாப் மோஸ்ட் சாயில் லேயரில் பார்த்தோம் இல்லையா, மேலடுக்கில் இருக்கக்கூடிய சாயில்கள் வந்து ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் த வெரி ரிச் காம்போனன்ட் ஹேஸ் டு பிளான்ட் க்ரோன் பார்த்தோம். எதனால் அது ரிச் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி டெட் அண்ட் டீகேட் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து அதில் டெபாசிட் ஆகிறனால தான் இல்லையா. இட் இஸ் எ ப்ராசஸ் பை விச் சிம்பிளிஃபைடு டெட்டிஸ் இஸ் சேஞ்ச்டு இன்டு டார்க் கலர்ட் amorphous substance called humus. It is highly resistant to microbial action. Therefore, decomposition is very slow. It is a reservoir of nutrients. So, இங்கே இது வந்து it will be converted into humus. Next வந்து mineralization. Some microbes are involved in the release of inorganic nutrients from the humus of the soil. Such process is called mineralization. என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், அந்த இன்ஆர்கானிக் நியூட்ரிஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும் அந்த ஹியூமஸில். ஸோ அப்போ வந்து என்னாகும், அந்த ஹியூமஸ் சாயிலேருந்து ரிலீஸ் பண்ணும் அந்த ப்ராசஸ்க்கு வந்து மினரலைசேஷன். மினரல்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, அந்த மண்களில் இருக்கக்கூடிய தாது உப்புக்களை தான் வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ எதனால் அதில் வந்து ரிச் சாயிலாக மாறுது, அது ரிச் இன் நியூட்ரியன்ஸ் அப்படின்ற பொழுது பை த ப்ராசஸ் ஆஃப் மினரலைசேஷன். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், then that mineralization soil will be absorbed by the some other plants for its growth. இதுதான் வந்து என்னது, ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ டீகம்போஷன் இஸ் அப்படின்றது வந்து சைக்ளிக் ப்ராசஸ். ஓகேவா. இந்த மெக்கானிசம் ஆஃப் டீகம்போஷன் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன், கெட்டபாலிசம், லீச்சிங் ஆர் எலிவேஷன், ஹியூமிஃபிகேஷன், மினரலைசேஷன் அண்ட் again that mineralization, mineral soil and that soil water will be absorbed by the plants for its growth. Okay, so it is a cyclic process. So what are the factors affecting decomposition? Enna factors affect pannalam? It is affected by climatic factors like temperature, soil moisture, soil pH, oxygen, and also the chemical quality of detritus. So suppose அந்த decomposed ஒரு dead and decayed organisms இருந்தது அப்படின்னா, அது நார்மல் கண்டிஷன்ஸில், நார்மல் என்விரான்மெண்டலில் வந்து இறந்து போன உடலம் இருந்தது அப்படின்னா நார்மலாக இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ அப்போது அந்த சமயத்தில் வந்து ஒரு அதிகப்படியான வெயிலோ அல்லது ஃப்ளட்டோ இருந்தது அப்படின்னா, தட் டெட் பாடி வில் பி டெஸ்ட்ராய்ட் ஆர் இட் வில் நாட் பி யூஸ்டு டு சேஞ்ச் ஆஸ் அன் a மினரல் ஆர் ஹியூமஸ் இல்லையா. ஸோ தட் வில் பி அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ். தென்
கெமிக்கல் குவாலிட்டி ஆஃப் டெட்டிட்டஸ் அப்படின்னாக்குள்ள அதாவது என்னது அந்த மக்க செய்யக்கூடிய அந்த உயிரினங்கள் இருக்குல்ல அதில் வந்து இப்போ அந்த ஃபங்கஸோ இல்லை பாக்டீரியாலோ செக்ரியேட் ஆகக்கூடிய சம் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து குவாலிட்டியாக இல்லாமல் இருந்தது அப்படின்னாலும் it will not be decomposed in the proper manner and it will not be used. So this is the decomposition. So remaining part we'll see the next class.